பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு தியானத்துக்காக நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன்னு வார்த்தையின்படியாக சங்கீதம் 7:1 சங்கீதம் 25:2 இந்த வார்த்தை இருக்குது. கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எப்போதும் அப்படியே சொல்லலாம். சங்கீதம் 9:10 நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்புவார். அவரை நாமத்தை அறிஞ்சுக்கோன்னு என்ன அர்த்தம்? அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர், விசுவாசிக்கிறவர், அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டுறவங்க, இதெல்லாம் தான் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவங்கன்னு அர்த்தம். அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கிறவங்க அவரை நம்புவாங்க. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன்னு சொல்லி எப்படி வெளிப்படுத்துதுன்னு கேட்டிங்கனாக்கா, யோபு 1:4-6 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் போது யோபு தன் வாழ்க்கையில் உத்தமமாக தன்னை வெளிப்படுத்தின உத்தமாக இருந்தேன். அதாவது தன் பிள்ளைகள் பாவம் செய்வாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பலி செலுத்தி அவங்களுக்காக உத்தமமாக அவர் வாழ்ந்து வந்து காட்டினாங்க. சங்கீதம் 13:5 கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற அவருடைய இரக்கத்தின் மேலே அவர் நமக்கு செய்வாங்க, அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது அது நம்ம வாழ்ந்து காட்டும்போது அவர் மேலே மிகவும் நம்பிக்கையாக இருப்பார், கிருபையின் மேலே. அடுத்ததாக 115:11 கர்த்தருக்கு பயந்து இருந்து அவருடைய வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு பயந்துக்கணும். ஐயோ இந்த மாதிரி பேசுனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிடுமே. கர்த்தருக்கு பயந்து ஒன்றொன்றும் பேசணும். ஒரு காரியம் செய்யும்போது கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழணும். அதெல்லாம் தான் நம்பிக்கைக்கு உரிய அடையாளங்கள். மரணத்தை கண்டு பயம் இல்லாமல் இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களும் மரணத்தை கண்டு பயந்துக்க மாட்டாங்க. நீதிமொழிகள் 14:32 சொல்லப்படுகிறது. ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியை பற்றி நிறைவில் நம்பி இருப்பாங்க. பரிசுத்த ஆவியை நிறைஞ்சு கர்த்தரை நம்பி இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு பரிசுத்த ஆவி நிறைவு பெற்றவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அடுத்ததாக நம்பினவங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பற்றி பார்க்கும்போது சங்கீதம் 22:4 அவர் நம்மளை விடுவிப்பார். ஆபத்தில் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 22:5 வெக்கப்பட மாட்டாங்க, தள்ளாட விட மாட்டாங்க, சகாயம் கிடைக்கும், கிருபை சூழ்ந்து கொள்ளும், காரியத்தை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவாங்க. சங்கீதத்தில் தான் 26:1 சங்கீதம் 8:7 சங்கீதம் 32:10 சங்கீதம் 32:5 இதெல்லாம் நம்ம கர்த்தர் அவர் சகாயம் பண்ணுவார், கிருபை சூழ்ந்து கொள்ளும், காரியத்தை வாய்க்க பண்ணும், தள்ளாட விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவருடைய நம்பினவங்களுக்கு கிருபையை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்புதன்னு மற்றவங்களை அறிஞ்சு கொள்ளும்படி நாம் ஜீவிச்சு வாழ்ந்து காட்டணும். கர்த்தர் வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. அது கேட்குற அனைவருக்கும் நம்பிக்கை அதிகப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே.